தமிழ்நாட்டிலே முதல் ஆளா பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவர்கள் தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷாலினி அவர்கள் ஓட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஓட் பண்ணிட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா, மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா மாற்றம் தேவைதான்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க யாருக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க? விஜய்க்கு தான் ஓட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷாலினி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க விஜய் அவர்களுக்கு ஓட் பண்ணல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தல அஜித்தும் விஜய் அவருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோஸ் தான். அதுக்காகலாம் அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணியிருப்பாருன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுல்ல. ஏன்னா தமிழ்நாட்டை வந்து அடுத்த 5 வருஷம் ஆட போறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் ஓட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் இவங்க 2 பேரும் ஒண்ணா நடிச்சிருக்காங்க வேற. கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட் பண்ணியிருப்பாங்க. ஷாலினி அவர்கள் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஷாலினி அவர்கள் வெளில வரும்போது கூட நெறைய பேர் வந்து தளபதி தளபதின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ஒண்ணுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல. அவங்க மட்டும் கிளம்பி போயிட்டாங்க. சோசியல் மீடியால ஃபுல்லுமே தல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. தல அவர்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நெறைய பேர் கேட்கும்போது விஜய்க்கு தான் பண்ணியிருப்பாங்கன்னாங்க. அடுத்து ஷாலினி வந்தபோதும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஷாலினி வந்து விஜய் அவர்களுக்கு ஓட் பண்ணல அப்படின்ற மாரி அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேச்சு ஒண்ணு போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் முடிவு பண்றது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மே 4ஆம் தேதி மாற்றம் தேவைன்னு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் முடிவாகும். அப்படி இல்ல அப்படின்னா வழக்கம் போல 2 பெரிய கட்சியில ஏதோ ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு எலெக்ஷன் ரெஸ்பான்ஸ் இருக்குன்ட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மே 4 எந்த கட்சி அதிக வாக்குகள் பெறும்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.